நிதி மோசடிகளில் வசமாக சிக்கிய ஜோசித ராஜபக்ச, பசில் ராஜபக்சவின் வீட்டில் போராட்டம். விபத்தில் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவன் பலி, நடந்தது என்ன? டெல்வின் சில்வாவை உடனடியாக கைது செய், பறந்தது முறைப்பாடு. மஹிந்தவின் நண்பர் கபில சந்திரசேன விவகாரம், அறையில் கண்டுபிடிக்கப்பட்ட வங்கி அட்டை, சிசிடிவி கேமரா இருந்தும் பதிவாகாத வீடியோ, பணிப்பெண் வழங்கிய அதிர்ச்சி வாக்குமூலம். அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச தான் உறுதிபட தெரிவிக்கும் பல ஊழல் வழக்கில் தொடர்புடைய ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் 98 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டில் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் அதிரடி கைது. சர்வதேச பளுதூக்கலில் சாதனை படைத்து பெருமை சேர்த்த யாழ்ப்பாண மாணவனுக்கு கௌரவிப்பு. அடித்து கொட்டிய இடைவிடா மழையால் புத்தளத்தில் 27,222 பேர் பாதிப்பு, 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. சினிமா படத்தில் வருவது போல் இலங்கையில் காதலர்களை அச்சுறுத்தும் மர்ம கும்பல். செய்திகளை தெளிவாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்று பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அதிரடியாக நிராகரித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஸ் ரணதுங்க குறித்த தீர்ப்பை வழங்கியதோடு தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இந்த வழக்கில் பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டினை முன்னெடுத்து செல்ல முடியாது என்று பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை அடிப்படையற்றது என்றும் வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையை நிராகரிப்பதாக கூறிய நீதிபதி பிரதிவாதிக்கு எதிரான குறித்த குற்றச்சாட்டினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் எந்த தடையும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியதோடு பிரதிவாதியான ஜோசித ராஜபக்சவுக்கு நீதிமன்றத்தில் பகிரங்க குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்ட போது தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி அல்ல என்று ஜோசித ராஜபக்ச கூண்டிலிருந்து தெரிவித்துள்ளதோடு மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, இப்பொழுது ஜோசித ராஜபக்ச என்று ராஜபக்ச குடும்பமே தொடர்ந்து இப்போதைய ஜனாதிபதி அனுரோவின் விசாரணை பிடியில் சிக்கி வருவதும் குறிப்பிட வேண்டியது. உரிமையாளர் யாருமற்ற சொத்தாக பார்க்கப்படும் மல்வானை பிரதேசத்தில் உள்ள காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் பாவனைக்காக கொடுக்குமாறு வலியுறுத்தி அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச குறித்த வீட்டுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்த பின்னணியிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து குறித்த காணி மற்றும் வீட்டை ஏலத்தில் விற்பனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு கடந்த அறகலைய போராட்ட காலத்தில் ஒரு குழுவினரால் இந்த வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதில் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்திருந்தது. முன்னர் இருந்த ஆட்சியில் மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையும் மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் என தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது வழங்கிய வாக்குறுதியை நினைவூட்டியே மாணவர்கள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதோடு இடவசதி குறைவாக இருக்கும் பல்கலைக்கழகங்களின் தேவைக்காகவும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவும் குறித்த சொத்துக்களை பயன்படுத்துமாறு போராட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 21 வயதுடைய இளைஞர் காளி பிடிகல பெலவத்தை பிரதான வீதியின் கரவ 15ஆம் கட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு வேலியில் மோதியே விபத்துக்குள்ளாகியுள்ளதோடு விபத்தில் காயமடைந்த இளைஞர் உடனடியாக எல்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளதாக பிடிகல போலீசார் தெரிவித்துள்ளனர். மேல் ஹெவச பகுதியை சேர்ந்த கடந்த உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்று பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருந்த மாணவர் தான் இவர் என்றும் நேற்று பெய்த கடும் மழைக்கு மத்தியில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போதே குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இப்பொழுதே மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் டெல்வின் சில்வாவை கைது செய்து சட்டத்தை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தி முறைப்பாடொன்று கையளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக இவரை கைது செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதோடு புதிய மக்கள் முன்னணியால் நிலக்கரி தொடர்பான முழு அதிகாரங்களுடன் கூடிய ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவில் இன்று இந்த முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 12 நீதிமன்ற கட்டட தொகுதியில் உள்ள நிலக்கரி குறித்த முழு அதிகாரங்களுடன் கூடிய ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவின் தலைவரிடம் புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரவினால் இந்த முறைப்பாடு மனு கையளிக்கப்பட்டதோடு இந்த நேரம் சுகீஸ்வர பண்டாரவுடன் கட்சியின் கொழும்பு மாவட்ட செயலாளர் விகும் கித்ஸ்ரி, ஹோமாகம தொகுதி அமைப்பாளர் நிசோன் இந்திக்க, பொரளை தொகுதி அமைப்பாளர் குசான் மகநாயக்க மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர் ரொமேஷ் சாலிந்த ஆகியோர் முறைப்பாடு அளிக்க சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்த சில தகவல்களை போலீசார் இப்பொழுது வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக வாங்கிய குற்றச்சாட்டில் கபிலவுக்கு எதிராக விசாரணை நடந்து வந்த நிலையில் கொள்ளுப்பிட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இவரது மரணம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மரணம் நடந்த இடத்தில் இறந்தவரின் கைபேசியின் உரையில் வங்கி அட்டை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதோடு வங்கி அட்டை குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது. கபில சந்திரசேனவின் ஆப்பிள் கைபேசியை சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து கைப்பற்றியதாகவும் விசாரணைக்கு தேவையான தகவல்கள் குறித்த கைபேசியில் இருப்பதாக தாம் நம்புவதாகவும் அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். கபில சந்திரசேன கடைசியாக தங்கியிருந்த மூத்த கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் மற்றும் ஓட்டுநரின் கைபேசிகள் குறித்த பகுப்பாய்வு அறிக்கைகளை போலீசாருக்கு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கைபேசி நிறுவனங்களின் மேலாளர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கபில சந்திரசேனவின் களத்திலும் வீட்டின் குளியலறை கதவிலும் கண்டெடுக்கப்பட்ட பெல்டின் 2 துண்டுகளும் ஒரே பாகங்கள் தானா என்பது குறித்து அறிக்கை கொடுக்குமாறு அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதோடு இந்த நேரம் மூத்த கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் மனைவி அனுஷ்கா மற்றும் RM சோமதாச என்ற வீட்டு பணிப்பெண் ஆகியோர் இரண்டும் ஒரே பெல்ட் என அடையாளம் கண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 5 பேர் கொண்ட நிபுணர் மருத்துவ குழுவால் கபில சந்திரசேனவின் உடலில் இருந்து பிரேத பரிசோதனையின் போது கண்டெடுக்கப்பட்ட கைரேகைகள் அரச கைரேகை ஆய்வாளருக்கு அனுப்புமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளதோடு சம்பவ பின்னணி வெளிவரும் போது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய தலைமுறையினரை வழிநடத்தவும் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் நாமல் ராஜபக்ச மட்டுமே தகுதியானவர் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எஸ்பேவ பகுதியில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய போது இவர் இதனை தெரிவித்துள்ளதோடு இன்று கிராம மட்டங்களில் மட்டுமல்லாது சிறைச்சாலைகளில் கூட அடுத்த ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவை பற்றியே பேசப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்காகவும் மக்களுக்காகவும் அதிகப்படியாக உழைத்த தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்றும் இவர் தோற்கடிக்கப்படாமல் இருந்திருந்தால் இலங்கை நாடு இன்று இருப்பதை விட மிகப்பெரிய முன்னேற்றத்தை எட்டியிருக்கும் என்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்திய அதே மாற்றத்தை கொண்டுவரவும் நாட்டை அபிவிருத்தி செய்யவும் நாமல் ராஜபக்சவால் மட்டுமே முடியும் என்று தொடர்ந்து இவர் தெரிவித்துள்ளதோடு அனுர அரசின் தொடர் ஊழல் விசாரணைகளில் இந்த கருத்தை வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சிக்கி விசாரணைகள் நடந்து வருவதும் குறிப்பிட வேண்டியது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் 98 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த திணைக்களத்தின் நிதி கையாளல் மற்றும் வருமான சேகரிப்பு நடைமுறைகளில் நீண்டகாலமாக முறைகேடுகள் நடந்து வருவதாக புகார்கள் எழுந்திருந்த நிலையில் இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்த விரிவான விசாரணைகளின் நேரமே திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் பிரதானியாக கடமையாற்றிய அதிகாரி குறித்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியோ தரவுகளை மாற்றியமைத்தோ 98 லட்சம் ரூபாவுக்கும் அதிக அரசாங்க பணத்தை இவர் முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த பாரியளவான நிதி மோசடி சங்கிலியில் மேலும் பல அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தொழில்நுட்ப ரீதியாக குறித்த மோசடி எவ்வாறு அரங்கேற்றப்பட்டது என்பது குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சாமு நாட்டில் காமன்வெல்த் யூத் அண்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் பளுதூக்கல் போட்டியில் யாழ்ப்பாணம் உரும்புராயை சேர்ந்த யாழ் இந்து கல்லூரி மாணவன் பரமலிங்கம் தாரகன் வெண்கலப் பதக்கத்தை பெற்றுள்ளமையை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு அவரது சொந்த ஊரான உரும்புராயில் இடம்பெற்றதோடு சமூக வலைதளத்திலும் பலரும் பாராட்டியுள்ளனர். பளுதூக்கலில் ஜூனியர் வயது பிரிவில் 110 கிலோகிராம் எடைப்பிரிவிலும் 98 கிலோகிராம் ஸ்னட்ச் மற்றும் 132 கிலோகிராம் கிளீன் அண்ட் ஜெக் பிரிவிலும் மொத்தமாக 230 கிலோகிராம் எடையை தூக்கி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். உரும்புராய் அபிவிருத்தி குழு மற்றும் சனசமூக நிலையம் ஏற்பாடு செய்த குறித்த நிகழ்வில் சாதனை மாணவன் யாழ் உரும்புராய் சந்தையில் இருந்து ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு சனசமூக நிலையம் ஒன்றில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றதோடு நியூஸ் 1 அப்டேட் சார்பாக சாதனை மாணவனுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அதிக மழை வீழ்ச்சியால் புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் அசாதாரண நிலையால் 7206 குடும்பங்களைச் சேர்ந்த 27,222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட செயலாளர் YIM சில்வா தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் ஆனமடுவ மற்றும் வன்னாத்தவில்லு பிரதேச செயலக பிரிவுகளில் இருக்கும் கிராமங்களில் வாழும் மக்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு புத்தள பிரதேச செயலக பிரிவில் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு 19 கிராம சேவகர் பிரிவில் 7190 குடும்பங்களைச் சேர்ந்த
57,178 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வெள்ளத்தால் புத்தளம் மாவட்டத்தில் வண்ணாத்தவில்லு பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு நாட்டில் நிலவி வரும் கடும் மழையுடனான காலநிலையால் 11 மாவட்டங்களுக்கு 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை 15ஆம் தேதி காலை 9 மணி வரை அமுலில் இருக்கும் என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளதோடு காலி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, மொனராகலை, நுவரெலியா உள்ளிட்ட மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு கண்டி மாவட்டத்தில் தும்பனை, யட்டினுவர, உடுனுவர, ஹரிஸ்பத்துவ உள்ளிட்ட பல பிரதேசங்கள் அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதோடு கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க, மாவனெல்லை, ரம்புக்கனை போன்ற பகுதிகளும் எச்சரிக்கை வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு விருப்பமான எல்ல பிரதேசத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற 9 வளைவு பாலத்தை பார்வையிட வரும் காதல் ஜோடிகளை அச்சுறுத்தி குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் என்று பொய்யாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட இளைஞர்கள் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 6300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதோடு கொள்ளையடிக்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொள்ளையிட்ட சுமார் 4,82,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை பதுளை நகரில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அடகு வைத்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட 2 கைத்தொலைபேசிகளை ரிதிமாலியத்தோ மற்றும் பெத்தியாகொட ஆகிய பகுதிகளில் உள்ள 2 பேருக்கு இவர்கள் விற்பனை செய்துள்ளதோடு திருட்டு பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலியல்ல அந்தலாவ பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய ஒருவரே இந்த கொள்ளை சம்பவங்களின் முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார்.